அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆனா இந்த தருணத்துல எல்லாரும் ஸ்பாட்டி போயிட்டாங்க. இவர் எங்கங்க நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் பாருங்க. அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீண்டு வரலன்னு சொல்றேன். அதிர்ச்சியிலேருந்து புல்லா போதே போட்டாருன்னு எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அப்படிதான் சொல்ல முடியும். விஜயை கைது செய்ய வேண்டும். இந்த குழந்தையெல்லாம் செத்துச்சு பாருங்க. அப்பே அத்தால நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்க. சில பேர்ல அம்மா அப்பா இறந்து போயிட்டா அதை விடுங்க. சில பேர் உயிரோடு இருக்கிறேன். அவங்களை பூரா தூக்கி உள்ள போறோம். 10 ரூபா பாட்டுன்னு அந்த வாய் வந்து என்ன சொல்லிச்சா, டாஸ்மார்க் போகாதீங்கடா. சரி, உங்க தலை வந்து எங்கேயோ மப்பை போட்டு படிப்புன்னு வச்சுக்க. மத்தால எங்க இருக்கிறேன், ஆதவரிச்சு எங்க போனேன், அந்த குண்டு பையன் எங்க போனேன், கல்லூட்டி எரிஞ்சிருவான் நினைக்கிறியா, இல்லை அடிச்சிருவான் நினைக்கிறியா, எதிர்கொள்ள அடியை வாங்கி தப்பு செஞ்சிருக்கீல. இந்த பயலுக பூரா இன்னும் அரசியல்படுத்தப்படாமல் இன்னும் அந்த அணில் குஞ்சு மாதிரியே இருந்துக்கிட்டு இவங்க வந்து இப்படி திருறாங்க. மரத்தில் ஏறுறது, அங்கே ஏறுறது, இங்கே ஏறுறது. அங்கே செத்து போயிருந்ததில்ல உன் பிள்ளை குட்டி யாராவது இருந்தா நீ அப்படி விட்டு வருவியா? அன்பாவே கூப்பிடுறேன், ஒன்றும் தவறாக கூப்பிடுறேன். அன்பை வந்து விடுதலை இணைஞ்சது மக்களை சரி பண்ணலாம், மக்களுக்கு ஏற்படுத்தலாம், மக்களுக்கு என்ன ஆசைப்படி செய்யலாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு சங்கத்தமிழன் சார். வணக்கம். வணக்கம். நேற்று இரவு நடந்த விஜய் பேரணியில் 39 பேர் கூட்டத்தில் நசுங்கி இறந்திருக்காங்க. இது பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் சிறுவர் சிறுமிகளும் இறந்திருக்காங்க. இதையடுத்து தமிழக அரசு விஜய் தரப்பில் அப்புறம் பிரதமர்னு பலரும் இரங்கல் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நிதியுதவியும் அளிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? அதாவது குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. எதுவுமே தெரியாத குழந்தைகள். உண்மையில் அது விஜயான்னு கூட சில குழந்தைகள்லாம் தெரியாது. அதை போய் அவளுக்கு அரிப்பில் அப்பையாத்த அரிப்பில் போய் பிள்ளைகளை கொண்டு இது பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு பாதிப்பாயிருச்சு. நைட் நான் தூங்கலை பிரதர். என்னம்மா நினச்சிக்க அந்த செய்தி வந்துருச்சு எனக்கு. அங்கேருந்து எங்கள் கட்சிக்காரங்களே ஸ்பாட்டில் போய் ஹெல்ப் பண்ணிட்டு போட்டாலும் எனக்கு அனுப்புனாங்க. அதனால் ஒரு சின்ன குழந்தை அம்மாவோட சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையெல்லாம் இறந்து போச்சு. அப்பயே நமக்கு அந்த செய்தி கிடைக்கிது. ரொம்ப நீண்ட ஒரு மன வருத்தமாகிவிட்டது. இந்த தருணத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி சார்பாக இந்த 39 இறந்த பெண்கள் உட்பட குழந்தைகள் அனைவருக்குமே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வெறும் இரங்கல் மட்டும் நாங்கள் தெரிவிக்கவில்லை. நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எங்கள் தலைவர் வந்து கரூரில் இருக்கார். இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கள் தலைவர் வந்து சில இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் விட்டுட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நேராக கரூருக்கு போய் அந்த மக்களை சந்திக்கிறார். தமிழக முதல்வரும் இரவிலே சந்தித்திருக்கிறார். அதே நேரத்தில் துணை முதல்வர் அவர்கள் கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக துபாய் சென்றிருந்தார். அதை ரத்து செய்துட்டு அவர் ரிட்டர்ன் பேக் ஆகியிருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமான ஆள் எங்கே போய் முடங்கிட்டாருன்னு தெரியல, இல்லை எதுவும் போதையை போட்டு எங்கிட்ட வந்து அடங்கிட்டாருன்னு தெரியல. ரொம்ப கேவலமாக இல்லையான்னு கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன். நெறியாளர் அவர்களே, இவ்வளோ பெரிய துயரம் நம்ம நினைக்கிறோம்னா ஒரு தமிழகத்தில் இருக்கிற குழந்தைகள் இறந்துருச்சுடா, தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் இறந்துட்டாங்களா, அது அப்படி தான் நம்ம பார்க்குறோம். கட்சிக்காரன் அவங்கள நம்ம பார்க்கல. நம்ம சொல்ல போனால் என் பார்வையில் வந்து அவங்க போகிற தற்குறி பயலுக, பைத்தியக்கார பயலுக. ஒரு நடிகனை வந்து நல்லா பாரு, நடிகனோட சேர்ந்து ஒரு போட்டாவை எடு, தப்பு இல்லை. ஆனால் நடிகன்ற மோகத்தில் போய் நீ சாகுற பாரு. இதெல்லாம் உங்களுக்கு எவன் வந்தாலும் உங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க. போ பாரு, வா, இல்லை டிவியில் பாரு. இதை விட்டுப்பட்டு எல்லாம் அங்கே போய் செத்துருக்குற. நான் அப்புறம் வரேன் அந்த விஷயத்துக்கு. ஆனால் இந்த தருணத்தில் எல்லாரும் ஸ்பாட்டு போயிட்டாங்க. இவர் எங்கங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பிரதர், வெக்கமா இல்லையா பிரதர்? அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீண்டு வரலன்னு சொல்கிறேன். அதிர்ச்சியிலேருந்து புல்லா போதே போட்டாருன்னு எங்களுக்கு செய்தி கிடச்சிருக்கு. அப்படி தான் சொல்ல முடியும். என்னங்க அதிர்ச்சி? ஒன்றாத்தானே நடந்திருக்கு இந்த நிகழ்வு. வந்து நீ இறங்கினேல, அதான் நடந்துச்சுல. அப்புறம் திருப்பி இங்கே ரிட்டர்ன் பேக்கார நீ வரும்போதே உன்னை ஏர்போர்ட்டில் கேட்குறாங்களே 30 பேர் இறந்து போயிட்டாங்க என்னங்க சொல்லுங்கன்னு. நீ பாட்டுக்கு போகிற என் வீட்டில் இலை விழுந்த மாதிரி. அப்போ நல்ல ஒரு தலைவனாக இருந்தால் நீ நடிகன் இல்லை, நீ தலைவன். தலைவன் என்ன செய்யணும்? இன்னொரு பிளேனை பிடிச்சி நேராக அங்கே போய் இறங்கியிருக்கணும்ல கரூரில். போயிருந்தா சூழல் சரியாக இருந்திருக்கு, அது விளைவுகள் மோசமாக இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்ன ஆகிருக்கு? இவரை வந்து தவறான முறையில் நடத்தியிருக்கலாம். அந்த சூழல் எப்படி வேணாலும் மக்கள் அடிச்சிருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? அடிச்சு விரட்டிடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? பிரதர், ஒரு தலைவனாக இருக்கிறவன் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். உன்னால் நடந்துச்சா இல்லையா? நான் நேரடியாக சொல்கிறேங்க. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் நம்ம அழைப்போம். அவருக்கு அவங்க அப்பா தான் ஸ்டாலின் பேர் வச்சார். ஸ்டாலின் தான் தெரியுமில்ல, இரும்பு மனிதன் பேர். யாருக்காக? ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. உங்கள் தந்தையை வைத்த பேர் உண்மை என்றால் இன்று இரவுக்குள்ள இதற்கு முக்கியமான குற்றவாளியாக இருக்கின்ற யார விஜயை கைது செய்ய வேண்டும். ஏன் கைது செய்யணும்னு சொல்கிறேன், சும்மா போகிற போகல சொல்ல. 8:45க்கு நீங்க தான் கொடுக்குற டைம். 8 மணி கொடுக்கலாம், 9 மணி கொடுக்கலாம், இல்லை 9:30 கூட கொடுக்கலாம். அதனால் 8:45. அப்போ அவ்வளோ ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் டயத்தை நீ மேனேஜ் பண்ணுற. 8:45 கொடுத்துட்ட நாமக்கல்லுக்கு.
சரி 8:45 வர முடியல, 9:45 வா, இல்லை 10:45 வா, இல்லை 11:45 வா. எத்தனை மணி வந்தார் தெரியுமா? 2:30 வர்றாரு. அப்போ அங்கேயே தப்பு ஓ மேலே தானே இருக்குது. இல்லை நான் லேட்டாக போனதுக்கு, நாங்கள் அறிவிச்சதுக்கு நாங்கள் லேட்டாக போயிட்டோம்னா இதுதான் காரணம் வந்து வாயை திறந்து சொல்லணும்ல. அப்போ நீ போகிற பகல் நாமக்கல் எதுவும் நடந்துச்சா? எதுவுமே நடக்கலை. சிறப்பாக கூட்டம் முடிச்சுட்டு பாராட்டுங்க. அங்கேயும் மயக்கம் அடைஞ்சு விழுந்தாங்க அப்படிலாம் இல்லை, அவங்களுக்குலாம் ஒன்றும் உயிர் சேதம் இல்லை பிரதர். அது எல்லா கட்சியிலும் எங்கள் இதெல்லாம் கூட நடக்கும் பிரதர். ஆனால் உயிர் போகிற அளவுக்கு எதுவும் நடக்காது. ஆனால் அங்கே அப்படி தப்பிச்சிட்ட. அடுத்து அங்கே வந்து நீ ஈவினிங் போக வேண்டிய ஆள், 3 மணிக்கெலாம் போக வேண்டிய ஆள், ரைட்டா? 3 மணி 4 மணி 5 மணி 6 மணிக்குள்ளே போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நீ நைட்டு போகிற, கரண்ட் கட் ஆயிருச்சு, ஆம்புலன்ஸ் வருது, சிக்கல் வருது, எல்லாம் வருது. அப்போ நீ ஒரு தலைமை வந்து முன்னுணர வேண்டாமா? அதெல்லாம் நீ வந்து அங்கே மேடையில் பேசுகிற, நான் வந்தால் ஊழலை ஒழிப்பண்டா, அட்மின் கொண்டாடுவண்டா. அதுதானே அட்மின் தானே, அது மெயின். உன் கட்சிக்குள்ளே அட்மின் இல்லை, நீ என்ன தமிழ்நாட்டில் வந்து அட்மின் எங்கே பண்ணுவ? நான் கேட்குற கேள்வி. உன்னை நம்பி வந்தேன். ஓ மக்கள் சொல்லப்போனால் உன் கட்சிக்காரனா நடிகர்களா ரசிகரான்னு தெரியல. அதுக்காக இவ்வளவு கேவலமாக இருக்கக்கூடாதுங்க. இது வரைக்கும் இங்கே பாருங்க, இன்னும் வரல தெரியுமா? எத்தனையோ மாநாடு நடத்தியிருக்காங்க. நாங்களாம் எத்தனையோ நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக 39 பேர் செத்தது இந்த மேடை. அரசியல் நிகழ்ச்சி, அரசியல். அது மதத்தில் போவேன், மதம் சாகிறதுக்குனே போவேன், அது வேற பிரச்சனை. இது அரசியலில் முதல் ரெக்கார்டு பிரதர். இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடுல ஒரு 8 பேர் செத்துருக்குறாங்க, ரைட்டா? அது கூட பயங்கரமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துச்சு. இப்போ நான் ஒன்று கேட்குறேங்க, கைது ஏன் பண்ணலைன்றது இன்னொன்று சொல்கிறேங்க. நம்ம அல்லு அர்ஜுன் நடிகர் தெரியுமா? போன வருஷம் இதே மாதிரி புஷ்பா 2க்கு வந்து பார்த்தப்ப ஒரு பெண்மகளை நசுக்கி கொண்டு விட்டாங்க. அந்த அரசாங்கத்துக்கு தைரியம் இருந்துச்சு, தூக்கி உள்ளே போட்டுச்சா போடலையா? நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இது மாதிரி கூட்டத்தை உருவாக்கி பொதுமக்கள் கொலைக்கு காரணமாக இருந்த எந்த நடிகனாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவனாக இருந்தாலும் சரி, தூக்கி உள்ளே போடணும்னு சொல்லியிருக்கு. இவர் மட்டும் இப்போ தூக்கி உள்ளே போடாட்டினா விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி கோர்ட்டுக்கு போக போதுங்க. நான் கோர்ட்டுக்கு போவோங்க, கோர்ட்டில் பொண்ணு வச்சுங்க, நீதிமன்றம் சாதாரணமாக தீர்ப்பு கொடுப்பாங்க, தூக்கி உள்ளே ஓடுங்கப்பான்னு இருப்பாங்க. உறுதியா அவர் ஏன் போட மாட்டாருன்னா தளபதி, சரி அதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா குற்றம்ன்றது அவர் தான், குற்றவாளி அவர் தாங்க. இன்னும் நம்ம சிறப்பாக சொன்னோம்னா, நான் உங்கள் நக்கிறேன்ல நம்ம நேர்மையாக பேசக்கூடிய ஆளு தான். இதில் ஒரு 4 பேரை தூக்கி உள்ள விடணுமுங்க. ஒருத்தர் 2 பேரெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துமே விஜய் அன்னைக்கு இரவே தூக்கிடுங்க, அல்லாக்கா தூக்குங்க. செகண்டு தான் ரொம்ப முக்கியம். இந்த குழந்தையெல்லாம் செத்துச்சு பாருங்க. அப்பயாத்தால இன்னும் நிறைய பேர் உயிரோடு இருக்கிறாங்க. சில பேரில் அம்மா அப்பா இறந்து போயிட்டா அதை விடுங்க, சில பேர் உயிரோடு இருக்கிறேன், அவங்கள பூரா தூக்கி உள்ளே விடணும். ஏண்டா ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போகணும்னு உனக்கு அறிவு இல்லாமல் இவ்வளவு பைத்தியக்காரத்தனமா திருறிய நீலாம் ஒரு ஆளாடன்னு தூக்கி புருஷன் முன்னாட்டியே உள்ளே போடணும். பாவம்ல குழந்தை. அப்போ தானே அடுத்து எவனும் அந்த தப்பு செய்ய மாட்டேன். 2 3வது வந்து நான் கூட்டம் இருந்தான்னு சொல்கிறேங்க, எவனும் இவ்வளோ தைரியமாக சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேங்க, முக்கியமான மேட்ருங்க. இதெல்லாம் இப்படி நடக்க போதில்லை. இவர் லேட்டாக வர்றாருல்ல, அங்கே இவ்வளவு குறுகிய பாதையாக இருக்குல்ல, அங்கே ஏதோ தோண்டிலாம் வச்சுருக்குறாங்க, குழி தோண்டி வந்து அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்கலாம் தெரியுமில்ல. இதெல்லாம் முன்னுணர்ந்து அங்கே இருக்கிற கமிஷனர் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல. நீ உள்ளே போகக்கூடாதுங்க, லேட் ஆகிடுச்சு, உங்கள் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ வீட்டுக்கு போங்க, இல்லை தங்கிட்டு நாளைக்கு போய் காலையில் 10 மணிக்கு கொடுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டார் பார்த்தீங்களா? அவரையும் கைது பண்ணணும். ஆனால் அவர் கைது பண்ண மாட்டாங்க சட்டத்தில், அவர் சஸ்பெண்ட் பண்ணணும்ன்றேன். இதை விட 4வது ஒரு டீமை சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் மிரண்டுருவீங்க. நம்ம நக்கீரன மாதிரி காட்சிகள்லாம் தொலைக்காட்சிலாம் தெளிவாக தான் கொடுக்குது, அதில் பிரச்சனை இல்லை. இந்த பெரிய பெரிய சேனல் வச்சு நடத்திக்கிறான் பாருங்க, பெருசாக ஒரு 4-5 சேனல் பேரை சொல்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? விஜய் வீட்டில் விட்டு கதவை திறந்து விட்டார், குளித்து விட்டார், வண்டியில் ஏறி விட்டார், ரேஞ்ச் ரோவரான், அது ஆதவரிச்சு வண்டி, நமக்கு தான் தெரியும் 50-50 வண்டி பெரப்டு நேர ஏர்போர்ட்டுக்கு செல்கிறது, ஏர்போர்ட்டிலிருந்து தனி விமானம் பிடிச்சி சென்று விட்டார். பைத்தியக்காரங்களுக்கு வேறு செய்தியாக இல்லையான்னு தெரியல பிரதர். காலையிலேருந்து போகிறான் பிரதர். இவன் எவனா வேலை கிளை போனவன் பாவம், பொழப்பத்தில் பாவம், வேலைக்கு போனேன் பார்ப்பேன், எங்கே திறந்தாலும் நம்ம இவர் தானே வராரு, விஜய் வராரு, வாடா வந்திருக்கிறேன் பிரதர். அந்த தொலைக்காட்சியோட அந்த ஒளிபரப்பு செஞ்சாங்க பாரு, எவன் பண்ணானோ அவனையும் தூக்கி உள்ளே போடணும். இதுக்கு பேர் தாங்க ஆட்சி முறைன்றது. ஆட்சி முறையில் ஒரு நேர்மையாக செயல்படணும். ஏன் அந்த கமிஷனரை தூக்கி உள்ளே போடணும்னு சொல்லி இது கேட்டால் நீ மிரண்டுருவீங்க. அங்கே வந்து டாஸ்மார்க்கை பூரா திறந்து வச்சிருக்கிறாப்புல, அப்போ தப்பு இல்லையா? இவர் வந்து மேடையில் பாடுறாரு, 10 ரூபா 10 ரூபா பாட்டு போட்டார் பார்த்தீங்களா, டைலாக்கு 10 ரூபா 10 ரூபா பாட்டுன்னு. அந்த வாய் வந்து எங்கன்னா சொல்லிச்சா, டாஸ்மார்க் போகாதீங்கடா, போகாமல் அது நில்லுங்கடா சொன்னாரா? இந்த 4 பேர் குரூப்பை உள்ளே போட்டால் உண்மையிலே இது ஒரு நல்ல மக்களாட்சி, மக்கள் உங்களை பாராட்டுவாங்க. அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போக போகிறோம்.
கோர்ட்டு போயிடுவோம். நாங்கள் வந்து இவரை சும்மாலாம் விட மாட்டோமுங்க. இல்லைன்னா ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் திரைப்படம் மாதிரி இவரே போய் சரண்டர் ஆகணும். நானும் ஐடியா சொல்லித்தரேனே, நேராக போய் நான் தான் குற்றவாளி, தெரியாமல் செஞ்சுட்டேங்க, இனிமேல் செய்ய மாட்டேங்க அப்படின்னு இருந்துட்டு ஒரு 3 நாள் இருந்துட்டு வா, நீ என்ன நினச்சிக்கிறேன்னா. ஆனால் எல்லா பழியும் தூக்கி விஜய் மேலே போடுறதே சரியான ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை திமுக அரசு என்ன பண்ணுச்சு, காவல்துறை தானே பொறுப்பு அதிகம் அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டே வருது. நான் இன்னொன்று சொன்னால் நீங்கள் ரொம்ப சிந்திப்பீங்க. அவங்க ஆளுங்கட்சி, நீ ஆளுங்கட்சி எதுக்கே நீ போய் பேசுவ, சும்மா டைலாக்லாம் பேசுவ, நீ எப்படி போனால் எங்களுக்கு என்ன? அப்படி இல்லை, அவங்க அப்படி கூட சிந்திக்கலாம். அதையே நீ சிந்திக்கலை. நீ தான் பக்கத்தில் ஆள் வச்சிருக்க, குண்டா ஒரு ஆளை வச்சிருக்க, உயரமாக ஒரு ஆளை வச்சிருக்கிற, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஐஏஎஸ் அதிகாரி லெவலுக்கு வச்சிருக்கிற, பயங்கரமான ஆள்லாம் வச்சிருக்கியா இல்லையா? உட்காந்து இது மாதிரி சிக்கல்கள்லாம் வரும் பிரதர். எங்களுக்கே வந்திருக்கு பிரதர். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம நக்கீரனில் நாங்கள் மாநாடு நடத்தின பார்த்தீங்களா, பேரணி, மதச்சார்பின் பேரணி. இது என்ன கூட்டம்? இதை விட சரியான கூட்டம். கரெக்டாக தலைவர் 5:30க்கு நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து போகணும்னு திட்டம். 5:30க்கு அவர் ரெடி ஆகிட்டார். எங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் தான் வந்து இளைஞரணி வந்து அலங்கார வாகன ஊர்திக்கு ரெஸ்பான்சிபிள், அது கரெக்டாக 5:25 கொண்டாடணும்னு என்னை சொல்லிட்டார். என்னால் வர முடியலை, ஏன்னா நல்லா உயரமாக இருந்துச்சு. இந்த நம்ம ஆர்ட் டைரக்டர் இருக்கார் ராமலிங்கம், காலா கபாலி பண்ணவர், அவர் ரொம்ப டிசைனை பண்ணிட்டார். அது மேலெல்லாம் போய் இடிச்சதுமே எலக்ட்ரிக்கெல்லாம் கட் பண்ணி லைனை கரண்டே கட் பண்ணி தான் உள்ளே கொண்டு வர்றோம். நாங்கள் அந்த லைனு லேட் ஆகி போச்சு. தலைவர் பார்த்தாரு, 5:30க்கு எனக்கு ஃபோன் பண்ணார். எங்கே அப்படின்னாரு, நான் இந்த இடத்துல வந்துக்கிட்டேன், எவ்வளோ நேரம் ஆகும்னாரு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் வருவேன். சரி பையன் பொறுமையாக வா, ஒன்றும் பிரச்சனை. இவர் பிறட்டாருங்க, பிறட்டாரு இவர். எனக்குன்னா கடுமையான கோபம், பல லட்சத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அது ஒரு சிறப்பாக எல்லா இதுலேயும் வந்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன நீங்கள் காலையில் போய் கேட்குறேன், என்ன நீங்கள் பாட்டு இப்படி போயிட்டீங்க அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்ன டைலாக் சொல்கிறேன், சத்திய வாக்குங்க. எங்கள் தலைவர் என்ன சொன்னார், நீ ஒரு 1/2 hour லேட் பண்ணிட்ட தம்பி, அந்த 1/2 hour லேட்டில் ஆள் குமிவேன், இன்னும் வருவேன். நான் ஒரு இடத்துல நான் நிற்கிறேன், என்னை நோக்கி எல்லாம் வருவேன். அதுக்கடுத்து நான் மூவ் ஆகினாத்தான் அந்த இடம் கிளியர் ஆகும். அப்படி மூளை போயிட்டே இருக்கலாம். இப்போ நாங்கள் நின்றுக்கிட்டே இருந்தால் சிக்கலாகி போயிடும், தோழர்களுக்கு பிரச்சனையாகி போயிடும். எவ்வளோதான் போலீஸ் இது இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் நமக்கு ஒன்றும் பெரிய சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் நான் போயிட்டேன். நீ பின்னாடி வந்தீங்களா உங்கள் வாகன ஊர்தி, அதில் சில பேர் அதில் ஒரு குறிப்பு வருதுல்ல, அப்போ நம்ம கூட்டத்தை பூரா அங்கங்கே டைவெர்ட் பண்ணுறான் அப்படின்னு ஒரே இடத்துல வந்து சேர்ந்த பிறகு டக்குன்னு சூழ்நிலையை உணர்ந்து எல்லாரையும் பேச விடலை. டக்குன்னு எங்கள் தலைவர் மட்டும் பேசிட்டு உடனே கலைச்சி முடிச்சிட்டார்ல. ஏங்க எந்த மேடையிலுமே இவ்வளவு கரெக்டாக சார்பாக ஆரம்பிக்க மாட்டேங்க, ஏங்க இப்படி பண்ணுன்னு சொன்னது முக்கியமான சயின்ஸ். அவர் என்னவா சொன்னார், நீ ஒரு இடத்துல நின்று பேசுனா பிரச்சனை இல்லை, மக்கள் எல்லாரும் ஒன்று நோக்கி வருவேன். அப்போ எப்படி வரணுமனுக்கு அவனுக்கு இயங்கியல் விதியில் அவனுக்கே தெரியும், நாகரிகம் தெரியும், முறையாக வருவேன். ஆனால் நீ மூவ் ஆகிற பேரணின்னு சொல்லி வண்டியில் போகிறான், அவர் இதே வண்டி மாதிரி அவர் வண்டியில் போகிறாரு. அப்போ என்ன ஆகும்னா எல்லாம் நம்மளை நோக்கி வண்டி நோக்கி வரையும் ஒன்றுக்கு மேலே விழுந்து சிக்கலாகி போயிடும். ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக சொன்ன டயத்துக்குள்ள முடிக்கணும். 5:30 தலைவர் பிறட்டார்ல, இவன் தொண்டைம்பூரா என்ன நினச்சிக்கிறீங்க, தலைவர் எப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்னு வெளியூரில் இருந்தால் வந்துக்கிட்டு இருக்கான் பல லட்சம் பேர். எங்கள் தலைவர் அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு தலைவன் வந்து என்ன செய்வா, இந்த தருதலைகள் என்ன செய்யும்னா, யார் விஜயமே தருதலைகள் வரட்டும் கூட்டம் வரட்டும், நிறைய சிக்கல் வரட்டும், டிராஃபிக்கு லாக் ஆகட்டும், நல்ல பேப்பர்லாம் நம்மளை பற்றி எழுதட்டும்ன்ற புத்தி வரும். அது தலைமை பண்பு இல்லை பிரதர், அது வந்து தற்கூரி பண்பு. ஒரு தலைவன்னா கலவரம் வராமல் இருக்கணும், மக்களை பாதுகாப்பாக நடத்தணும், இதுதான் தலைவனுடைய பண்பு. ஒரு பொறுக்கி நினச்சான்னு வச்சுங்களேன், ஒரு கூட்டத்தில் ஒரு கல்லை விட்டு இருந்தால் போதும், கலவரம் வருமா வராதா? இல்லை, அவர் மீதும் செருப்பு வீச்செல்லாம் நேற்று நடந்திருக்கு, அதுவும் வீடியோவும் இப்போ வருது. இதெல்லாம் திமுக திட்டமிட்டு பண்ணுதுங்கிற மாதிரி தாவேக்காவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டை அடிக்கிட்டு வராங்க. பிரதர், என்ன வேணுமானும் உன்னைய திமுக அரசாங்கமோ இல்லை ஆளும் அரசாங்கமோ இல்லை அதிகார வர்க்கமோ செய்யலாம். அதை எதிர்கொள்றதுக்கு உனக்கு துப்பு இல்லை, அது எதிர்கொள்வதற்கு உனக்கான கட்டமைப்பு இல்லை, அது எதிர்கொள்வதற்கான உனக்கு அறிவு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதற்கான அட்மின் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இல்லை. அப்போ நீ வந்து நாளைக்கு ஜெயிச்சு முதல்வர் ஆகிட்டனா தமிழ்நாட்டில் நீ என்ன மயிரையா போடுங்கன்னு நான் கேட்குறேன். நீ நடக்கிற நிகழ்வில் உன்னை நம்பி வந்த மக்களையே காப்பாற்ற முடியாத நீ இந்த நாட்டை எப்படி காப்பாற்றுவ? நீங்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யானு தெரியல, ஒருவேளை அது நடந்திருக்கலாம், நடக்காமல் போக இருந்திருக்கலாம். குறுகலான பகுதியில் ஏன் கொடுக்குறீங்க? வேலுச்சாமிபுரம்ங்கிறது ரொம்ப குறுகலான பகுதி. நீ ஏன் குறுகலான பகுதியை கொடுத்த, ஏன் வாங்கிக்கிட்ட? எங்களுக்கு தான் கொடுத்தாங்க, நான் தான் அதுன்னு எடுத்துக்காட்டே சொன்னேன். எங்களுக்கு கொடுத்தேன்னா அவுட்டரில் ஒரு இடத்த கொடுத்தாங்க, எங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்ளையே. நீ அவுட்டரில் கொடுத்தனா நாங்கள் நடத்துகிறதே தெரியாமல் போயிடும், எங்களுக்கு நகரத்தில் தான் கொடுக்கணும். ஆனாலும் கூட குறுகிய பாதையில் கொடுக்காதே, நல்ல பாதையில் கொடுக்கணும். நாங்கள் கோர்ட்டுக்கு வரைக்கும் போனோம்ல பிரதர். அதை விட முக்கியமான சொல்கிறேன் பிரதர், இன்னைக்கு கூட இது கூட திமுக அரசாங்கம் எங்கள் அரசாங்கம் சொல்லுவேன். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் இருக்கும் பொழுது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சைதாப்பேட்டையில் SC/ST வன்கொடுமையை எதிர்த்து மாபெரும் ஒரு அணி திரட்சி நாங்கள் பண்ணோம், எங்கள் தலைவருடைய தலைமையில் பயங்கரமான கூட்டம். அப்போ ஆம்ஸ்ட்ராங் கூட வந்திருந்தார், அந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டார். நாங்கள் அப்போ இருந்த கவர்னர் ரோஷியாவை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் சென்னையில் இப்படி கூட்டம் வந்ததே இல்லை. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள்.
அவ்வளவு கூட்டம். எப்படி எங்கள் தலைவர் நெறிப்படுத்தினாரு, எப்படி முறைப்படுத்தினாரு? எங்கள் தலைவரே மைக்கை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட லெஃப்டில் போ, ரைட்டில் போ, கரெக்டாக போ, அங்கங்கே போகாத. எங்கே ரோஷியாவுடைய அந்த ஆளுநர் மாளிகை வரைக்கும் போகிறோம் பிரதர். அது எப்படி நடக்குது? நீ மக்களை லவ் பண்ணணுங்க. லவ் பண்ணுறன்னு பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்ட கடைசியாக? நான் கூட ப்ரோ பரவாயில்ல தான் வர்றாரு, நல்லா இதில் குத்தாட்டம் நல்லா ஆடுறாரு. இங்கே படங்களில் இந்த போக்கிரி ஒரு படம் நடிச்சாருங்க. யார்? இந்த பிரபுதேவாவுடைய இயக்கத்தில். நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்குங்க. ஆனால் படத்தில் போக்கிரியார். இந்த இப்போ நீ அரசியலையும் போக்கிரி பேர் ஆகிட்டியாப்பா. அப்படி செய்யக்கூடாது பிரதர். உன்னை நம்பி வர்றாங்கன்னா அந்த மக்களை நீ பாதுகாப்பு அரணாக இருந்து மைக்கில் இருந்து நீ அங்கேருந்தே கூட வரலாம், மேலேயே வரலாம் தலைவர். இவர் கரெக்டாக அந்த ஸ்பாட்டில் மட்டும் ஏறுவாங்களாம். என்ன ஒரு சினிமா புத்திரா டேய், உங்களெல்லாம் இன்னும் எனக்கு டென்ஷனாக ஏறுவோம் பேசி விட்டுரு. அப்புறம் இந்த அணில் பேலுகள்லாம் வந்துட்டு ஏதாவது கமெண்ட் எழுதுவாங்க, இந்த அணில் குஞ்சுன்னு சொல்லுவாங்க பிரதர். நம்ம சொல்கிறதே இல்லை, ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. நீங்கள் பாருங்க, இங்கே அணிலை பாருங்களேன், அப்படி ஆளை பார்த்தாலே பாய்ந்து ஓடிஞ்சிடும். அது மாதிரி போல் பிரச்சனை நடந்துருச்சு பிரதர். ஒரு பயலை காணோம். சரி, உங்கள் தலைவன் எங்கேயோ மப்பை போட்டு படி தூங்கிட்டான்னு வச்சுக்க, மற்றாலும் எங்கே இருக்கிறேன்? ஆதவரிச்சு எங்கே போனேன்? அந்த குண்டு பையன் எங்கே போனேன்? நான் ஓப்பனாக கேட்குறேன் பிரதர். நீ போ ஸ்பாட்டுக்கு. கல்லூட்டி வச்சுருவான் நினைக்கிறியா? இல்லை அடிச்சிருவான் நினைக்கிறியா? எதிர்கொள்ள அடியை வாங்கு. தப்பு செஞ்சிருக்கீல. தாவேகா பொதுச் செயலாளர் கரூரில் தான் இருக்காருன்னு தான் சொல்கிறேன். அப்புறம் ஏன் ஸ்பாட்டுக்கு போல? இது வரைக்கும் நம்ம பேசுகிற இந்த தருணம் வரைக்கும் போல, இதுக்கடுத்து போகிறாரா போலையான்னு தெரியல. இதுதான் தப்பு. நான் இன்னைக்கு சொல்கிறேன் பிரதர், அன்னைக்கு சொன்னேன். அதாவது சினிமாவில் வந்து இவர் வந்து பிரபுதேவா இயக்கலாம், பல இயக்குனர் இயக்கியிருக்கலாம், இவர் நடிச்சிருக்கலாம், தப்பு இல்லை. அரசியலில் தயவு செய்து நடிக்காத, நேர்மையார், உண்மையார், மக்களை லவ் பண்ணு. நீ பாட்டுக்கு இன்னொரு பிள்ளையை லவ் பண்ணி தெரியாத, அது யாருன்னு தெரியல சொல்கிறாங்க, நம்ம ஒன்றும் பார்க்கல. இப்போ கூட அங்கே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாக தாங்க வீட்டில் இல்லை. அவர் இந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் நீங்காமல் அதுலேருந்து வெளில வர முடியாமல் தவிக்கிறாருன்னு தான் நேற்றுலேருந்து சொல்கிறாங்க. அதனால தான் செய்தியாளர் சந்திப்போ நடத்தலை, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த ஒரு ப்ரெஷரில் இருந்தார். அதனால தான் ஒரு அறிக்கை போட்டார். இப்போது மறுபடியும் வந்து நம்ம பேசுகிறதுக்கு 40 நிமிஷம் முன்னாடி மீண்டும் ஒரு அறிக்கை ட்விட்டரில் போட்டிருக்காரு. அதில் 20 லட்சம் இறந்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய. அதை நான் வரவேற்கிறேன். 20 லட்சத்தை வாங்கிட்டு திருப்பி செத்த உயிர் வராது, அது அவரே சொல்கிறாரு. ரைட்டா? அது இவரும் இல்லை, எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், அது நடக்காது. பிரதமர் வரைக்கும் கொடுத்துருக்காரு, எல்லாம் கொடுத்துருக்காரு. எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு 10 லட்சம் பத்தாது, கவர்மெண்ட்டே சொல்கிறாரு 50 லட்சம் கொடுன்றார். எங்கள் தலைவர் சொல்கிறது கரெக்டு, ரைட்டா? இவன் கொடுக்கலாம், அதை விட்டுங்க. போன உயிர் போனது தான். நான் கேட்கிறேன், நக்கீரன் தொலைக்காட்சி மூலமாக விஜயை பார்த்து கேட்கிறேன், ஒன்றும் அறியாத அந்த ஜனம் உன்னைய மட்டுமே நம்பி வந்துச்சு 39 உயிர். இந்த உயிருக்கு யார் பொறுப்பு? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள். யாருங்க பொறுப்பு? வருதானங்க பொறுப்பு. இதில் கூட்டு பொறுப்பு அரசுக்கும் இருக்குது தானே. அரசு வந்து தெளிவாக சொல்லிருச்சு, நீ வந்து இந்த டயத்துக்கு வந்தீங்கன்னா அந்த டயத்துக்கு வந்துட்டு போ. கரெக்டாக டயத்தை மீறி லேட்டாக வந்தது யார்? நான் லேட்டாக வந்தது இதுதானே காரணம்னு சொல்லு. அதுவும் சொல்ல மாட்டேன். நான் உனக்கு கேட்க ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் பிரதர். நீ நாமக்கல்ல வந்து பேசினே இல்லை, முடிச்சிட்டே இல்லை, அடுத்து கோயம்புத்தூர் லேட் ஆயிடுச்சுல. சரி, நீ நினைக்கலாம் ஏதோ சதி அரசாங்கம் நமக்கு ஒத்துழைக்கலை, ஏதாவது இங்கே பள்ளம் தோண்டி வச்சுருக்கலாம், இல்லை வீங்களே ஆம்புலன்ஸ் உள்ளே வச்சு மக்கள் நசுக்கலாம், மரத்துலேருந்து ஆளு கீழே விழுகலாம், இல்லை வந்து பில்டிங்க்கு மேலெலாம் நின்று பல சிக்கலை உருவாக்கியிருக்காங்க. கடைகள்லாம் தாவேக்கா கொடி கட்டி ஆம்புலன்ஸ் வர்றது இப்போ சர்ச்சைக்குரியவனாக தான் பார்க்கப்படுது. எப்படி ஆம்புலன்ஸில் தாவேக்கா கொடி? ஆமாக்கா, கொடி வந்து இவருக்கு எப்படி கொடி வச்சுன்னு இப்படி ஏன் ஒருவேளை வீங்களே சதி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி கேட்டீங்கன்னு வச்சுக்கல, நான் இப்படின்னு கேட்பேன். அவன் கட்சிக்குள்ளேயே நம்ம தலைவனோட இது வந்து ஃபோக்கஸ் ஆகணும்ல. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேறு பக்கத்தில் இருக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலையே என்னன்னா ஏர்போர்ட்டை முடக்கணும், எல்லாம் ஏர்போர்ட்டை நோக்கி வாங்க. செஞ்சாங்களா செய்யலையா? செஞ்சாங்கல்ல. அதே மாதிரி இது மாதிரி ஒரு 4-5 பேர் அப்படி நசுக்கி போயிட்டாங்கன்னா சூப்பர்னு ஏன் அவையே செஞ்சிடக்கூடாது? அதனால தான் தமிழக முதல்வர் முன்னுணர்ந்து தனியாக ஒரு ஆணையத்தை உருவாக்கி இருக்கிறார். அருணா ஜெகதீஷன், நேர்மையான அந்த பெண்மகள், அவங்க இப்போ ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. இல்லை அதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ எதையாவது கேளு. உனக்கு நம்பிக்கைன்னு வச்சுக்க, நீ ஓகே சிபிஐ கேளு. வாய முடிவு கடந்தேன்னு என்ன அர்த்தம்? நீ நேர வாப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு டவுட் இருக்குது, அப்போ சொல்லு உண்மையை. நான் சொல்கிறேன் பிரதர், இதில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பயலுக பூரா இன்னும் அரசியல்படுத்தப்படாமல் இன்னமும் அந்த அணில் குஞ்சு மாதிரியே இருந்துக்கிட்டு இவங்க வந்து இப்படி திருறாங்க. மரத்தில் ஏறுறது, அங்கே ஏறுறது, இங்கே ஏறுறது. அவனை அரசியல்படுத்து. எங்கள் தலைவர் சொல்லுவாருங்க, கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும், அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும் சொல்லுவார். மேடைக்கு மேடை என்ன சொல்லுவார்? நான் தொண்டனை உருவாக்க வரவில்லை, நான் தலைவர்களை உருவாக்க வந்திருக்கிறேன்றாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உன்னால் தலைவனையும் உருவாக்க முடியாது, தொண்டனையும் உருவாக்க முடியாது, இருக்கிற ரசிகனையாவது முறைப்படுத்து, நெறிப்படுத்து. போதையில் வராதிங்கடா. மாஸ்டர் படத்தில் தானே நான் போதைக்காரன், நேரடியாக நான் போதைக்காரன் இல்லைடான்னு சொல்லு. செஞ்சாரான்னு கேட்குறேன். தலைவா அவ்வளோ ஆடினார்ல நெறியாளர் பாருங்கள், மேடையில் நின்றுக்கிட்டு 10 ரூபா ஆடினார்ல. ஏன் அந்த வாய் சொல்லக்கூடாதா? 10 ரூபா ஏற்றி விற்கிறாங்க. அதே நேரத்தில் இளைஞர்கள் யாரும் மது அருந்தாதீர்கள்.
நம்ம ஆட்சிக்கு வந்தால் மதுவை டாஸ்மார்க் இழுத்து மூடுவோம் பேசியிருக்காரா? சொல்லுங்கள். நான் பேசுகிறேன். நான் வந்து அவர் பேசின கருத்துக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னமும் நடிக்கிறார். அவர் நடிப்பினால் 39 பலி. இனிமே தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, உலகத்தில் எங்கேயுமே இப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் களத்தில் போய் நின்றாங்க, இப்போ போர்க்களத்தில் பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு, நேச்சுரல் டிசாஸ்டர், ஒன்றும் செய்ய முடியாது. இது என்ன டிசாஸ்டர்? மேன்மேடு டிசாஸ்டருங்க. இல்லை, அவர் பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணார். நாகப்பட்டினம் போனார், திருவாரூர் போனார், திருச்சியில் பண்ணார். கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. நீ கேட்குற கேள்வி 100க்கு 100 உண்மை. நான் உங்கள் கேள்வியை வந்து நான் புறந்தள்ளலை, ரைட்டா? அதுக்குள்ளே சதி கூட இருக்கலாம், சூழ்ச்சி கூட இருக்கலாம். அதை யார் திறந்து பேசணும்? சங்கத்தமிழன் திறந்து வாயை திறந்து பேசுவானா? நீ எங்கே போன? உன் இப்போ பின்னாடி இருக்க 2ஆம் கட்ட தலைவர் எங்கே போனாங்க? அப்போ நீங்கள் அரசியலுக்கு ஏற்ற ஆள் இல்லை. நீ சினிமா படத்தில் நடிக்கக்கூடிய நடிகன். அந்த வேலையை மட்டும் உருப்படியாக பாரு. மக்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். மக்கள் நீ பலியாகி போயிட்டானே, என்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியல. பிறகு மற்றெல்லாம் விடு பிரதர். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சதியா இந்த சதியா சூழ்ச்சியா இல்லை இவங்களுக்கு தெரிகிற தற்குறித்தனமா அதெல்லாம் விடுங்க. செத்து போனவன் செத்ததானே, அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? சின்ன குழந்தைங்க, என்னால் ஏற்றுக்க முடியல பிரதர். மற்ற கூட விடுங்க. அந்த குழந்தை 10 குழந்தை நாளைக்கு ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், இல்லை ஒன்றை விட பெரிய ஒரு இயக்குனர் ஆகலாம், நடிகை ஆகலாம். வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்களே. இல்லை ஒன்றை விட பெரிய நடிகர் ஆகலாம், ஆஸ்கர் அவார்டு கூட வாங்கலாம். கரெக்டு தானே? அப்போ அந்த 10 பேர் உயிரை நீ காலி பண்ணியிருக்கிறியே, நீலாம் தலைவனா? இதெல்லாம் வந்து தற்குறித்தனம்ங்க, வேற ஒன்றுமே இல்லை. வந்து சுத்தித்தனம் வளைக்க விரும்பலை. இது மாதிரி ஒரு தற்குறித்தனம் உள்ள தலைவன் இந்த மண்ணிலே பிறக்கலை. ஏங்க சிரஞ்சீவிக்கெலாம் வராத கூட்டமாக பிரதர்? இவரை விட பல கூட்டம் வந்தது பிரதர். ஆனால் சிரஞ்சீவி தெரிஞ்சிருச்சு இந்த ரசிகர் கூட்டத்தை அரசியல் படுத்த முடியாதுன்ட்டு காங்கிரஸில் போய் இணைந்துட்டார். நான் ஒன்று சொல்கிறேன், பேசாமல் விடுதலை சிறுத்தையில் வந்து இணைஞ்சிரு. நான் அன்பாகவே கூப்பிட்றேன், நான் ஒன்றும் தவறாக கூப்பிடல. அன்பாக வந்து விடுதலை சிறுத்தையில் இணைஞ்சிரு. நல்ல ஒரு போஸ்ட் நாங்கள் தலைவரை சொல்லி வாங்கி தர்றேன். அமைதியார், மக்களை சரி பண்ணலாம், மக்களுக்கு நெறிப்படுத்தலாம், மக்களுக்கு நீ என்ன ஆசைப்படியே செய்யலாம். ஆனால் இவங்க வரமாட்டாங்க. இவங்களுக்கு நேர சிஎம் போஸ்ட்டு தான் வேணும். கிட்டலாம் இல்லை பிரதர், டெப்டி சிஎம் கூட இல்லை, டைரக்ட் சிஎம். எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான செயல்! உன் ஆசைக்கு உன் அரிப்புக்கு மக்களை கொண்டு விட்டேன். நான் அப்படியே சொல்லுவேன் பிரதர். ஆனால் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். சும்மா வந்து ஒரு வந்து தளபதி ஸ்டாலின் வந்து போய் பார்த்துட்டு வரப்போ என்ன பையன் தூக்கி உள்ளே போடு, 2 நாள் 3 நாள் உள்ளே கிடக்கட்ட, அப்போ தான் அறிவு வரும். இல்லை, அவர்கிட்டே கேட்குறாங்க, கைது பண்ணுவீங்களான்னு கேட்குறப்ப இது அதுக்கு பதில் சொல்ல வரும்ல, அதுதான் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்குன்னு கோபமாகவே சொல்கிறாரு. ரெண்டாவது, ஒரு கைது பண்ணாது அரசியல் ரீதியான பின்விளைவுகளும் ஏற்படுத்தல. ஒன்றும் ஆகாது. இந்த அணில் குஞ்சுலாம் எங்கே ஓடி போகணும்னு உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியாத பிரதர் அணில் குஞ்சுகளை பற்றி ஒன்றும் நடக்காது பிரதர். நீ என்ன பேசிக்கிருக்கிறீங்க? அவன் எங்கே போய் ஒளிஞ்சு போனா என்னன்னு தெரியவே இல்லை. அது நீங்கள் மக்கள் சக்தி இல்லை பிரதர். இது பூரா விசிலடிச்சாங்க கூட்டம். விசிலடிச்சாங்க கூட்டம்னு உங்களுக்கு தெரியும். எங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு உண்மை சொல்கிறேன், சிவாஜி கணேசன் இதோட கூட்டம் வந்துச்சு பிரதர் ஆரம்ப காலகட்டத்தில். ஏன்னா நான் மாணவர் அணியில், நான் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் மாணவர்களில் பேச்சாளர். நான் சொல்கிறேன் அப்போ, ஏன்னா விபி சிங்கோடைய ஆதரவாளர் நான். அதனால் அப்போ என்னை காலேஜில் படிக்கும்போது வச்சுருந்தாங்க. கரெக்டாக அப்போ நான் நேரடியாக பார்த்துருக்கல கூட்டம் அவருக்கு எப்படி வரும்னு. அதுக்கடுத்து டிஆருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் கூட்டத்தை, பாக்கியராஜ் கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? ஏங்க கார்த்திக்கு எம்ஜிஆர் வேறு, அது ஒரு பெரிய வரலாறு. எம்ஜிஆரின் கலைவாரிசு பாக்கியராஜுக்கு அப்படி சொல்கிறீங்க, ரைட்டு. நம்ம கார்த்திக் இருக்காருல்ல ஃபார்வர்ட் பிளாக்ல வந்து அதில் பயங்கரமாக கூட்டம் முன்னாடி வரவுமே பின்களை திறந்துட்டு ஓடி போயிட்டாருங்க. அது மாதிரிலாம் கூட்டம் வருங்க. இவங்க ரசிகர் அப்படித்தான். நீங்கள் பாரு பிரதர், நாளைக்கு மட்டும் நான் விளையாடுக்க சொல்ல, நான் நக்கல் கூட பண்ணலை. நயன்தாரா நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், வந்து ஆரம்பிக்கட்டும். இவருக்கு வர விட 2 மடங்கு கூட வரும். இது தமிழ்நாட்டின் தலை எழுத்தாகி போச்சு. தமிழ்நாட்டை அவ்வளவுக்கு முட்டாள்தனமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நீ நல்ல ரசி, தப்பு இல்லை, படம் பாரு, படம் எடு, தப்பு இல்லை. ஆனால் அந்த மோகத்தில் போவது என்பது நீ மது போதைக்கு போவதற்கு சமம். மதுவை போட்டாதான் போதை. இது நடிகனை பார்த்தாலே போதை, நடிகையை பார்த்தாலே போதைனா இதுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்புங்க? அதற்காக சொல்கிறேன், கூப்பிட்டு 2 நாள் உள்ளே போட்டேன்னா அடுத்து எவன் இந்த சினிமாவிலேருந்து வர்றோம்னு ஆசைப்படாமல் பாருங்க. அரசியலுக்கு அவெல்லாம் சிந்திப்பேன், அடா சாமி தப்புடா, இப்போ தூக்கி உள்ளே போட்டேன் திருமதியாதா. அந்த அல்லு அர்ஜுனா போட்டாங்களா தெரியுமில்ல? அவர் இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் தான், அவர் நல்லா ஃபேமஸான ஆளு தான். தூக்கி போட்டாங்களா? இவர் பொருள் என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்குறேன், உங்களை கேட்குறேன். இவர் அரசியல் கட்சி தலைவராக ஒன்றும் நடக்காது. நான் என்ன சொல்கிறேன், தளபதி ஸ்டாலின் அவர்களே, தயவு செய்து நீ எதையும் யோசிக்காதீர்கள். நீங்கள் அப்படி யோசிச்சனால தான் இன்றைக்கி நான் 50 பேர் 39 பேர் செத்து போனேன்.
அப்பயே தடுத்திருந்தாலும் வச்சுக்கோங்க, சாவை காப்பாற்றிடலாம், மக்களை வந்து காப்பாற்றிக்கலாம். அதுபோல் இவர் 2 நாள் நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் அவர் அரசியல்படுத்தினீங்கன்னா வருங்காலங்களில் இப்படி தவறு இவர் மட்டுமல்ல எந்த சினிமாக்காரனும் செய்ய மாட்டேன். ஒரு தவறு நடந்துடுச்சு, விஜய் தெரிந்து இது பண்ணலை, சூழ்நிலை காரணமாக நடந்துடுச்சு. அதனால் விஜய் எல்லாரும் இந்த நேரத்தில் போட்டு தாக்குறது இதுதான் வாய்ப்புங்கிற மாதிரி அவரை போட்டு டார்கெட் பண்ணுறது சரியா? அதாவது நல்லா கேட்டுக்குங்க, இது தெரியாமலாம் நடக்கலை பிரதர். நான் உங்கள் தொலைக்காட்சியிலே பேசியிருக்கிறேன். இன்னமும் வந்து விஜய் வந்து சினிமா நடிகனாக தான் இருக்கிறேன். உங்கள் தொலைக்காட்சியை நீங்கள் திறந்து பாருங்கள், நான் பேசியிருக்கிறேன். இன்னமும் அவருக்கு வந்து அறிவியல் அரசியல் அறிவு இல்லை, அறிவு சார்ந்த ஆள்களை பக்கத்தில் வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ரைட்டாக? இது எதையுமே கேட்கல. அப்போ கேட்காம ஒரு தப்பு செஞ்சால் என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் தான் தற்கூரித்தனம்னு அர்த்தம். நீ கேட்டிருந்தேன்னா ரைட்டு, நீ என்ன பண்ணியிருக்கிற? ஏங்க ஏற்கனவே ஒரு போன இடங்களில் போன சிக்கலுங்க, எல்லாமே அங்கிட்டு குண்டக்க மண்டக்க ஏறுறாங்க. நமக்கெல்லாம் உயிர் அப்படியே அப்பயே நான் சொன்னேங்க, இதனால் சிக்கல் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேம்பாட்டுக்கு மரம் செடி கொடின்னு ஏறிக்கிட்டு இருக்கிறேன், இவனை முறைப்படுத்துங்க அப்படின்னா யாருமே கேட்கல. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அப்போ வாகன ஊர்தியில் போகாமல் நம்ம ஒரு இடத்துல போய் நின்று வர பார்ப்போம். மதுரையில் மாநாடு நடத்தினா இவன் செத்தானா இல்லைல்ல, ஏன் அதுவுமே செய்யலாம்ல? அந்த வாகன ஊர்தியை பார்த்தாலே அமரர் ஊர்தி மாதிரியே இருக்குது பிரதர். செத்தவனை தூக்கிட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி நான் விளையாட்டுக்கு சொல்ல அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா பெருசாக அப்படியே கொண்டு போகிறாங்க. யாருன்னா நான் இதுக்காக சொல்ல, நம்ம இராணுவத்தில் பெரிய பெரிய வீரர்கள்லாம் இறந்த பிறகு பெரிய ஒரு வண்டியில் கொண்டு வராங்க பார்த்துறீங்களா? அது அமரர் வாகனம் சொல்கிறேன், அதே மாதிரி இருக்குது. வந்து ஆளை காலி பண்ணிடுச்சு. இதை கூட முன்னாடி சிந்திக்க வேணாம். இது மாதிரி வாகனம் போகிறதே தப்புடா, போகக்கூடாதுடா. உயிர் போச்சு பிறகு. நீங்கள் மற்ற இதை இருந்தால் நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம், இது தப்பு தெரியாமல் நடந்துருச்சுன்னு. சரி, நான் ஒன்று கேட்குறேன், போல பேச்சு பேசுகிறீங்களே, விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்களா? ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அங்கே செத்து போயிருந்ததில்ல உன் பிள்ளை குட்டி யாராவது இருந்தா நீ அப்படி விட்டுவிட்டு வருவியா? நியாயமான கேள்வி. அந்த கூட்டத்துக்குள்ளே நீ தான் இப்போ அரசியலுக்குள்ளே கொண்டாடல, அந்த பிள்ளைகளை எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல. அந்த 2 பிள்ளைகள் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து செத்து போச்சுடா, செய்தி கிடச்சிருச்சு. நீ வந்து இங்கே போட்டுட்டு போதையை போட்டு வீட்டில் தூங்கிடுவேன் எனக்கு என்னன்னு அப்பே திரும்பி போயிருப்பேல. அந்த பேட்டியில் சிறுவர்கள் குழந்தைய பலி கொடுத்த ஒரு தாயார் சொல்கிறாங்க, விஜய் மீது எந்த தவறும் இல்லை, செந்தில் பாலாஜி தான் அதுக்கு பதில் சொல்லணும், அரசு தான் பதில் சொல்லணும்னு தாய் சொல்கிறாங்க. குழந்தை இழந்த தாய் அந்த தாயை தூக்கி முதல்ல உள்ளே போட சொல்லுங்க தயவு செய்து. அந்த தாயை வந்து யாருன்னு தெரிஞ்சா நானே கோர்ட்டுக்கு போக போகிறேன் பாருங்க. நீ வந்து சினிமாக்காரனை பார்க்கணும்னுக்கா குழந்தைய உருவாக்கி இருப்பீன்னு, ஆனால் அதோட எதிர்காலத்தையோ கொலை செய்வதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீ ஏன் கூட்டியாந்த மூல இந்த நெருக்கடியான சூழ்நிலை? தலைவா, எங்கள் தலைவர் வந்து என்றைக்குமே ஒரு மாநாடு நடத்தினா சொல்லுவாருங்க, குழந்தைகள் வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, வயது முதிர்ந்தோர் வரக்கூடாது, போதை போட்டவன் வரக்கூடாது. இவங்க எங்கே வந்தாலும் அங்கனே நிறுத்தி அனுப்பிவிடுங்கன்றது இன்ஸ்ட்ரக்ஷன். நாங்கள் இளைஞரணியில் ஒரு பெரியதுன்னா ஒரு 1000 பேர் நாங்கள் தனியாக நிற்பாட்டிடுவோம். தொண்டரணியில் பல 1000 பேர் நிற்பாட்டிடுவாங்க. அவங்களாம் அங்கங்கே பிளாக் பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. ஏன் அவங்க செய்யலை? இப்போ இவங்க சொல்கிறாங்க அரசாங்கம் தான் பொறுப்பு, இல்லை குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் தான் பொறுப்புனா நீ எங்கே போன? நீ என்ன சொல்கிற? இவங்க பூரா சரியில்லை, நான் வந்து செய்கிறேன்னு சொல்கிறேன்ல, ஒருவேளை நீ சொல்கிற கூட நம்புவோம், நீ வந்துடுவ. அப்போ உனக்கு அந்த அறிவு இருந்தாலும் உனக்கு நடத்த முடியும் ஆட்சியை. அப்போ அதுவே இல்லைல்ல, அப்புறம் என்னது? அப்படி செய்ய வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேனே, அவன் யாரோ பைத்தியக்காரன் வேணால் பேசிக்கிறேன், அப்படி தேவைகள் அவர்களுக்கு இல்லை. அவங்களுக்குன்னா அவங்க இந்த பாருங்க சொல்லி முடிச்சோம், அவ்வளோ வயது முதிர்ந்தவர், 70 வயதுக்கு மேலே முதிர்ந்தவர் தான் முதல்வர். அவர் அத்தனை மணிக்கு போகணும், என்னங்க தேவை இருக்குது? இரவோடு இரவா? அதுதான் நம்ம நினைக்கும்போது பயமாக இருக்குது. இந்த பயல்களை நம்பி இளைஞர்களே தயவு செய்து செத்து போயிடாதீங்கடா, உயிர் போச்சுடா, வராதுடா, ஒழுங்காக உங்கள் அம்மா அப்பா பாருங்கடா, பிச்சைக்கார பயல்களே, போயிட்டு ஒரு நடிகை முன்னாடி செத்து தொலையாதீங்கடா. இதெல்லாம் ரொம்ப கேவலமான செயல்படுது. பார்ப்போம், சிகிச்சையில் பலர் இருக்காங்க, அவங்க மீண்டு வரணும், பலி எண்ணிக்கை கூடக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கையோட நேர்காணல் நிறைவு செய்யலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.